திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் இவரை போல நானும் தமிழ் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அவர் யாருன்னு தெரியுமா? அவரு தான் திருஞான சம்பந்தர். புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தன கருள்வாயி அப்படின்னு அவருடைய திருப்புகழ்ல திருஞான சம்பந்தர் போல நான் பாடணும்னு அருணகிரிநாதர் சொல்றதே நம்ம பார்க்கலாம். அருணகிரிநாதருக்கு முன்னாடியே சந்த தமிழ் பாடினவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் பாடிய தேவாரம் 3 திருமுறைகளா இருக்கு. 3ஆம் திருமுறையில சாதாரி அப்படின்ற பண்ணல பாத்தீங்கன்னா இந்த சந்தம் பொருந்திய தமிழ் பாடல்கள் அதிகமா காணப்படுது. அந்த பாடல்களை நம்ம முதல் முறை படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளால சரியாக உச்சரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தமிழ் இலக்கியங்களும் அவ்வளோ நுணுக்கங்களோட அந்த ஞானசம்பந்தர் அந்த பாடல்களை பாடியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அந்த சாதாரி பண்ணல முதல் பதிகத்துடைய முதல் பாடல் இப்ப நம்ம பார்ப்போம். சுரருலகு நரர்கள் பயில் தரணி தளம் முரணடிய அரணமதி புறமெறிய விரவு வகை சரவிசைக்குள் கரமுடைய பரமனிடமாம் பரமருள வரன்முறையின் நிறைக்குள் வருசுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அறநெறியலுக்குள் சரணவினை பரவவலர் பிரமபுரம். நீங்க பார்த்தது இதுல முதல் பாடல் மட்டும்தான். இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா 12 பாடல்கள் இருக்கு. இத சீர்காழி அப்படின்ற தளத்துல திருஞான சம்பந்தர் பாடுறார். சீர்காழிக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பெயர்கள் இருக்கு. எப்படின்னா பிரமபுரம், தோணிபுரம், வெங்குரு, பூந்தராய், சண்பை நகர், கொச்சைவயம், அது போல மொத்தம் 12 பெயர்கள் இந்த சீர்காழிக்கு மட்டுமே இருக்கு. இந்த 12 பெயர்களையுமே வச்சு இந்த பதிகத்துல அந்த பாடல் கடைசியில அந்த சொல் வர்ற மாதிரி ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். சரி, இந்த 12 பாடல்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 32 பதிகங்கள், அதாவது 300 பாடல்களுக்கு மேல இந்த அமைப்புல திருஞானசம்பந்தர் பாடியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல எவ்வளவு பேர் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழுக்காகவும் இறைவனுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே முழுசா அர்ப்பணிச்ச 4 பெருமக்களையும் அருளாளர்களையும் எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது.